மேடம் டேட் ஆஃப் பர்த் வந்து 8 அக்டோபர் 1991. 8 அக்டோபர் 1991. பிறந்த நேரம் 11:05 AM. 11:05 AM. பிறந்த இடம் சார்? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். கன்னி ராசி. விருச்சிக லக்னம் கன்னி ராசி. என்ன நட்சத்திரம் சார்? சித்திரை. சித்திரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? நீங்க விருச்சிக லக்னமா தனுசு லக்னம்? இருங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல. கேக்குதுங்களா இப்ப நான் பேசுறது? ஹலோ கேக்குதா? சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? ஐயா ஹலோ ஹலோ சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். 11:05 AM ஒரு 2 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தீங்கன்னா தனுசு லக்னமா மாறிடுவீங்க. சரிங்க சார். நீங்க தனுசு லக்னமா விருச்சிக லக்னமான்றதே டவுட்டு தான். பெரும்பாலும் விருச்சிக நேரம் பின்னாடி தான் போகும். சார் விருச்சிக லக்னம் தான் சார் போட்டிருக்கேன். யாரு கடவுளே நேரம் வந்து போட்டாரோ? இல்ல அது ஜாதகத்தில் அப்படிதான் சார். யாரு? இதான் கேட்குறேன். விருச்சிக லக்னம் தான் போட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, கடவுளா நேரம் வந்து போட்டாரு? சரிங்க சார். இந்த அமைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு நல்லா வரும். நாங்கள்லாம் சொல்றதை விட நீங்களே ஜோசியத்தில் எந்த லக்னம்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் லக்னம் பின்னாடி இருக்கு. ஆனால் இந்த ஜாதகத்தில் அப்படித்தான் போட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா உண்மையான பலன்லாம் வராதுங்க. சரி இல்லை சார், அது விருச்சிகம் மாதிரி தான் சார் இருக்கு. விருச்சிகம் தான் சார். சரி, அது இந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுற இடம் இல்லைங்க. நான் ரொம்ப எல்லாத்தையும் உண்மையான பலன் சொல்லணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லக்கூடியவன். என்ன தொழில் பண்ணுறீங்க? டீச்சிங் லைனில் பேங்கிங் லைனில் இருக்கிறீங்களா? இல்லை சார், டாக்டர். விருச்சிக லக்னத்தில் டாக்டரில் எந்த துறையில் இருக்கிறீங்க சார்? வாய்ஸ் குறைன்னு கேட்குது சார். வாய்ஸ் குறைக்குறன்னு கேட்குதா? மருத்துவத்தில் எந்த துறையில் இருக்கிறீங்க? பீரியாட்டிக்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகள் நல்ல எம்பிபிஎஸ் ஜெனரல் தான் சார். எம்பிபிஎஸ் ஜெனரல் தான் சார். போஸ்ட் கிராஜுவேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. ட்ரை பண்ணா கொஞ்சம் டாக்டர்னு சொன்னாலே பெரும்பாலும் விருச்சிக லக்னமாக தான் இருக்கும். பெரும்பாலும் பிறந்த நேரமும் பின்னாடி தான் போகும். நீங்களாவது பொது மருத்துவர் ஒருவேளை சிசேரியன் லைனில் வந்தீங்கன்னா நீங்களாவது பிறந்த குழந்தைக்கு கரெக்டான டைம் கொடுக்குறீங்களான்னு பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் பெரும்பாலும் விருச்சிக லக்னமாக தான் இருப்பீங்க மருத்துவம்னு வந்துட்டாலே. ஆமாம் சார். இப்போ நடக்கிறது உங்களுக்கு சூரிய புக்தி வரப்போகுது. இந்த சூரிய புக்தி உங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கிற புக்தி. சரிங்க சார். சூரிய சந்திரர்கள் அப்படியே வந்து இந்த வேலை செய்வாங்க. தர்மகர்மாதிபதிகளாக வேலை செய்வாங்க. சரிங்க சார். எம்டி படிக்க போறீங்க. நீங்கள் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பீங்க. படிப்பில் ஆர்வம் உள்ளவராக தான் இருப்பீங்க. அது 2 வருஷமா ட்ரை பண்ணுறேன் சார். ஏதாச்சும் தடங்களாக வருது சார். தனுசு லக்னமாக இருந்தால் சுக்கிர புக்தியிலலாம் கிடைக்காது. 2 நிமிஷத்தில் டைம் மாறுது. சரிங்க சார். சரிங்க சார். நீங்கள் டாக்டர் தானே, எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக விருச்சிக லக்னம்ன்றீங்க? ஏன் நீங்கள் இல்லை சார், தள்ளி போகுது சார். சரி சரி சரிங்க சார், சொல்லுங்க சார். இல்லை நான் சொல்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இல்லை நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார். சொல்லுங்க சார். இந்த இடத்துல வந்து தனுசு லக்னமாக இருந்தால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ராகுதசை சுக்கிர புக்தி உங்களுக்கு எப்படி இருந்தது? ராகுதசை புதன் புக்தி எப்படி இருந்தது? இந்த இடத்துல விருச்சிக லக்னமாக தனுசு லக்னமானு கண்டுபிடிக்கிறதுக்கு புதன் புக்தி எப்படி இருந்தது, சுக்கிர புக்தி எப்படி இருந்ததுன்றதை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஆனால் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் பெரும்பாலும் மருத்துவர்கள்னு வந்துட்டாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு விருச்சிக லக்னம் பொருந்தும். என்ன ஒன்று, நேரம் சற்று பின்னாடி தான் போகும். 2 நிமிஷத்தில் நேரம் மாறுறதுனால வர்ற குழப்பங்கள் இது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு சூரிய புக்தி சந்திர புக்தி 2 லக்னத்திற்கும் யோக புக்தி தான். ஆகவே இந்த அமைப்பின் அடிப்படையில் வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த வருஷம் உங்களுக்கு எம்டி சீட்டு கிடைக்கும். படிங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக எம்டி சீட்டு கிடைக்கும். கண்டிப்பாக எம்டி சீட்டு கிடைக்கும். எப்போ பரீட்சை வருது உங்களுக்கு? சார் இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, எப்போ எழுதுவீங்க? ஜூலை மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சக்ஸஸ். ஜூலை இது வருது சார். ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருது சார். ஆகஸ்ட்ல எழுதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எம்டி கிடைக்கும். சரிங்க சார். சரிங்க சார். சாதகமான புக்திகள் தான் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் நடக்குது. அதுலேயும் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் 10, 11ஆம் இடங்களில் உச்ச புதனுடைய வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட்டில் ஜூலைக்கு பிறகு நான் சொன்னேன் ஆகஸ்ட்டில் எழுதுறேன்றீங்க.
உறுதியாக எம்டி சீட்டு கிடைக்கும். இன்னும் ஒரு 2 வருஷம் படிப்பு உங்களுக்கு நீடிக்கும். சனிதசை கூட 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு யோகமான அமைப்புகள் தான். ஆகவே உங்களுக்கு மேற்படிப்பு உண்டு. சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் உங்களுக்கு யோகத்தை செய்யும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சார் இப்போ பையனுக்கு 8ல இது குரு வக்கரமா இருக்கு சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? யாருக்கு சார்? என்னோட பையனுக்கு இப்பதான் சார் பிறந்தாங்க. அடுத்த ஒரு வாய்ப்பை கெடுக்காதீங்க, இன்னொரு வாய்ப்பில் பார்க்கலாம் டாக்டர். இல்ல சார், சரிங்க சார். இந்த மாதிரி ஒற்றை பதில சொல்லக்கூடாது டாக்டர். ஒரு முழுக்க ஜாதகம் பார்த்து தான் சொல்லணும், சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.